ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. நம்ம வந்து தற்போதைக்கு 2025 டிஎன்பிசி இப்போ குரூப் 4 எழுதியிருப்பீங்க எல்லோரும். ஸோ அதுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்து ஜனவரி 16, 2014 தான். இதுக்கான சட்டம் எப்போ போட்டு வந்திருப்பாங்கன்னா 2013 சட்டம் போட்டு 2014 ஜனவரி 16 நடைமுறைக்கு வந்திருக்கும். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா அக்டோபர் 10, 2004 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஜூன் மாதம் 6ஆம் தேதி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து, இந்திய தேர்தல் ஆணையம் இது குறித்த விதி எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் விதி அப்படின்றது 324 329 வரைக்குமே இருக்கு. பகுதி 15, இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 1960 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது தப்பு. இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில் இதுதான் இருக்குது. இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1961 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பல்வேறு மதம், மொழி, கலாச்சாரம் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக ஒருங்கிணைப்பு ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்து, 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது சரிதான். இந்த முறையினால் ஜமீன்தார் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுவும் சரிதான். எப்போ காரன்வாலிஸ் பிரபு முதல்ல வந்திருப்பார் அப்படின்னா 1786 1793 வரைக்கும் வங்காளத்தில் தலைமை ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ எங்கன்னா வங்காளத்துக்கு. ஸோ இந்த ஜமீன்தாரி முறை இந்த நிலம் எப்படி மாறுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1764 பக்சார் போர் வந்திருக்கும். இந்த பக்சார் போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுவார்னா 1765 வங்காளத்தில் வரி வசூல் உரிமை வாங்கியிருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் 1772 பீரியட்ல பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு வருவார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் ராபர்ட் கிளைவ் ஓராண்டு திட்டமாக கொண்டு வருவார். ஃபர்ஸ்ட் ஓராண்டு திட்டம் ராபர்ட் கிளைவ் கொண்டு வருது. அதுக்கப்புறம் வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை 5 ஆண்டு திட்டமாக மாற்றிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா ஓராண்டு திட்டமாக கொண்டு வருவார். மறுபடியும் ஓராண்டு திட்டமாக கொண்டு வருவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் காரன்வாலிஸ் பிரபு உள்ள வருவார். அவர் 1786 டு 1793 வரைக்குமே இருப்பார். இதில் 1793 ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது இவர் 10 ஆண்டு திட்டம் கொண்டு வருவார். இதுதான் நிலையான நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான். ஸோ இந்த திட்டத்துக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி முறை, அடுத்து ஜாகிர்தாரி, மல்குஜாரி முறை, அடுத்து பிஸ்வேஸ்தாரி. இது மாதிரி நிறைய பேர்கள்லாம் அதுக்கு இருக்குது. ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தார்கள் எல்லாருமே
நிலத்தோட உரிமையாளராக மாறிக்குவாங்க. ஸோ அவங்களே வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு விவசாயிகள்கிட்ட இருந்து சுரண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜமீன்தார்கள் முழுவதுமாக நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்குவாங்க. ஸோ அவங்க ஒரு அமௌண்ட் விவசாயிகிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அடுத்தது, இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கடிப்படையில் ஒவ்வொரு மதிப்புக்கூட்டின் போது விதிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். இதன் நோக்கம் ஒரே வரி, ஒரே சந்தை, ஒரே நாடு ஆகும் அப்படிங்கிறது இதுவுமே சரிதான், சரியான விளக்கம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 வந்து ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா 101வது சட்டத்திருத்தம் போட்டு ஜிஎஸ்டி வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. இதனால் நீக்கப்பட்ட சரத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268A நீக்கி இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பல படிநிலை வரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொடுக்கக்கூடியது. ஏன்னா வேட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் ஜிஎஸ்டி கொண்டு இருப்பாங்க. வேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலமுனை வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக கொண்டு வந்து தான் ஜிஎஸ்டி. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்து, கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு, அடுத்து பழனிவேல் தியாகராஜன், நாவலர் நெடுஞ்செழியன், பன்னீர்செல்வம். ஸோ வந்து கேட்டிருக்காங்க இவங்கள தான். இதில் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 தான் தாக்கல் பண்ணியிருப்பார். பட்ஜெட் அடிப்படையாக கொண்டு இது வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ தங்கம் தென்னரசு 2024 அப்படின்னாலே உங்களுக்கு 4ல் ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, மற்றதை ஒமிட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பழனிவேல் தியாகராஜன். ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி தாக்கல் பண்ணார். 2021 2023 வரைக்கும் தாக்கல் பண்ணாங்க. ஸோ அப்படியும் பார்க்கும்போது இந்த ரெண்டுலேயுமே வந்து வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம், நெடுஞ்செழியன் இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. இதில் நெடுஞ்செழியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1960 1970 அந்த பீரியடில் வந்து பண்ணிட்டு இருந்தார், பட்ஜெட் தாக்கல் பண்ணார். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2000 மற்றும் 2010 அந்த பீரியடில் வந்து இருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 1, 3, 4. Okay friends, thank you.